வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் கண்டினியூஸாக. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷனல் படிப்பு சம்மந்தமான நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் பார்க்குறப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது ஒரு எஜுகேஷனல் சேனல். ஸோ படிப்பு சம்மந்தமான சேனல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இந்த சேனல் அடுத்தடுத்த லெவலுக்கு க்ரோ அப் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ அட்மிஷன்ஸ் இப்போ மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் டிப்ளமோ அட்மிஷனில் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிட்டு செகண்ட் பேஸ் சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிடுக்கு. அது எத்தனை பேருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். எத்தனை செஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா, மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 739 பேருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த 739 பேரும் 14ஆம் தேதி நேரடியாக TNAUக்கு போயிடணும். ஸோ 14ஆம் தேதி 14/6/2022 காலையில் 8:30 மணி பேட்ச்சு, 11:30 பேட்ச்சு, அதே மாதிரி 2:30க்கு ஒரு பேட்ச்சு, மொத்தம் 3 பேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேட்சும் பார்த்திங்கன்னா D7, D8, D9 இந்த 3 பேட்சில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. இதில் நிறைய டவுட்டை வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. சார் நான் ஃபஸ்ட்டு பேஸில் சீட் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்லைடிங் போயிருந்தேன் சார், நான் ஸ்லைடிங் போட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த ஸ்லைடிங் கூட ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ எனக்கு வேறு காலேஜ் அலாட் ஆகிருக்கு சார். முதல்ல எனக்கு ப்ரைவேட் காலேஜ் அலாட் ஆகிருந்தது. இப்போது வேகன்சி அதிகமானதுனால எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகிருக்கு சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இந்த காலேஜ் நான் போய் ஜாயின் பண்ணுவேன் சார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்லைடிங் ப்ராசஸ் எப்போ உங்களுக்கு முடியுதோ ஸோ அப்போ தான் என்ன ஆகும், கடைசியாக உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் அப்போது என்ன சீட் அலாட்மெண்ட் உங்களுக்கு ஆகிருக்கோ அந்த காலேஜுக்கு தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். அதாவது ஸ்லைடிங்கோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் கடைசி அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ். ஸோ இடையில அலாட் ஆகிறது ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் செகண்ட் ஸ்லைடிங்கெல்லாம் போச்சுன்னா இன்கேஸ் தேர்ட் ஸ்லைடிங்கில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம் சார் அப்படின்னா கட்டாயமாக முடியாது. ஏன்னா இதெல்லாம் கண்டினியூஸாக டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்லைடிங் நீங்கள் வில்லிங் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸோட முடிவில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் காலேஜ். நிறைய பேர் வந்து காலேஜ் ஓப்பனிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக காலேஜ் ஓப்பனிங்கிறது இந்த மாதத்தோட எண்டு வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்ங்கிறது அப் டு 20க்குள்ளே முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக தான். ஸோ நாம் விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட எண்டில் உங்களுக்கு காலேஜ், இந்த மாதத்தோட எண்டுக்குள்ளே உங்களுக்கு காலேஜ் ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போது உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கு, கம்மியான சீட்டு தான் இருக்குன்னு ரிமைனிங் நமக்கு இருக்கிறது 739 சீட்டுக்கு தான் இப்போ அலாட்மெண்ட் ஆகிருக்குன்னா அப்போ அவ்வளோ வேகன்சி தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு 400-500 பேர் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதுலையும் வேகன்சி விழும். ஸோ வேகன்சி விழுகிறப்ப அடுத்த அலாட்மெண்ட்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறது அப் டு இந்த மாதத்தோட எண்டு வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று காலேஜ் ஓப்பனிங் இந்த மாதம் எண்டாக இருக்கலாம், ஆர் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங் இந்த டேட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது. ஒரு சில பேர் அடுத்த டவுட் கேட்டிருந்தீங்க, சார் எங்களுக்கு அப்போ செமஸ்டர் வந்து குறையுமா சார் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு செமஸ்டர் குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் உங்களோட லீவ் டேஸு இது மாதிரி இந்த ப்ராக்டிக்கலோட இதெல்லாம் இந்த ஃபார்மிங் டேஸில் அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு செமஸ்டரோட அந்த டேஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான லெசன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களை வெளியே அனுப்புவாங்க. ஸோ டிப்ளமோங்கிறது ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஓடிடுச்சு. உங்களுக்கு அட்மிஷன் போட்டாலும் நீங்கள் வந்து எந்த பேட்ச் தான் 2021, 2022 பேட்ச் தான். ஸோ உங்களுக்கு ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். சரியா, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஆர்டராக கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் ப்ராசஸ் நான் வந்து ஸ்லைடிங் நாட் வில்லிங்னு கொடுத்துருந்தேன், எனக்கு இப்போது வில்லிங்னு நான் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து வேறு காலேஜ் அலாட் ஆகி வந்திருக்கு சார். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் உடனே TNAUவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி யாருக்கும் வந்திருந்தது அப்படின்னா உடனே TNAU காண்டாக்ட் பண்ணி நான் இது மாதிரி நான் அன்வில்லிங் கொடுத்துருந்தேன், ஆனால் எனக்கு வில்லிங் மாதிரி எனக்கு காலேஜ் அலாட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு உடனே அதுக்கான தகுந்த விளக்கத்தை கொடுத்து அந்த உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ இப்போது D7 8:30 மணி பேட்ச் 14ஆம் தேதி காலையில் 8:30 மணி பேட்சுக்கு 250 பேர் போகிறீங்க. அதே மாதிரி 14ஆம் தேதி 11:30 பேட்சுக்கு 250 பேர் போகிறீங்க. அதே மாதிரி 2:30 மணி பேட்சுக்கு 239 பேர் இங்கே போகிறீங்க கட்டாயமாக.
ஸோ என்னென்ன டேட்டா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மெயிலில் கிளியராக வந்திருக்கும். அந்த மெயிலில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஸோ அதில் சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் உங்களோட மை அப்ளிகேஷன் பேஜுக்கு போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட சீட் அலாட்மெண்ட் லெட்டரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட 10th சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட்டை, டிசி, நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படிச்சுட்ருக்கீங்களோ அதோட டிசி கம்பல்சரியாக வேணும். இல்லை சார் நான் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் இங்கே வாங்கிக்கோங்க. சரியா? நாங்கள் இந்த காலேஜில் தான் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறத கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். மற்றபடிக்கு டேட்டா பர்த்துக்காக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் 10th 12th அதிலேயே பார்த்துருவாங்க. ஸோ இதை தாண்டி உங்களோட கம்யூனல் சர்டிஃபிகேட்டை ப்ளஸ் எல்லாத்துலேயும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ காப்பி, ஆதார் கார்டு. ஸோ இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிறது உங்களோட பேரண்ட்டோட போகிறது பெட்டர் ஒன்றா இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு கார்டியன் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். இன்னும் ஃபர்தர் டேட்டா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னா உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கான டேட்டாஸ் எல்லாமே கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்னும் அப்டேட் கிடச்சுன்னா உடனே நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஓகேவா? தேங்க்யூ.